உலகமே நெட்டிசம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள தான் அடங்கி இருக்கு. இந்த காலத்தோட யங்ஸ்டர்ஸோட மனசுலயும் சரி மூளையிலயும் சரி நெகட்டிவிசம் ரொம்ப அதிகமாவே துரத்திட்டு வருது அப்படின்னு சொல்லணும். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் சோஷியல் மீடியா. பிக் பாஸ் நிகழ்ச்சி இதுக்கு ஒரு பெரிய வெட்ட வெளிச்சமாவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஜல்லிக்கட்டு புகழ் ஜூலியானா இன்னைக்கு பிக் பாஸ் ஜூலியானாவா மாறி இருக்காங்க. போராட்ட காலத்துல இவங்க ஒரு போராளி அப்படின்னு சித்தரிக்கப்பட்ட இதே சோஷியல் மீடியால தான் இப்போ இவங்க ஒரு குற்றவாளி அப்படின்னு சித்தரிக்கப்படுறாங்க. பாவம் என்ன ஏதுன்னு தெரியாமலே ரொம்ப வெகுளித்தனமா பிக் பாஸ் வீட்ல இன்னைக்கு சுத்திட்டு இருக்காங்க ஜூலியானா. இங்க பிரச்சனை ஜூலியை பத்தி கிடையாதுங்க. அவங்களோட இயல்பே கள்ளமில்லாததா இருக்கலாம். ஆனா முதல்ல புகழ் மழையில நனையறவங்களுக்கு ஏற்படுற ஒரு குளிர்விட்ட தன்மைக்குள்ளதான் ஜூலி சிக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதனால்தான் அவங்க மூளைக்கு மூளை வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. சரி, பிக் பாஸ், ஜூலி, சோஷியல் மீடியா இதெல்லாம் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி பிக் பாஸோட அடிநாதமான பிக் பிரதர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். 1999ஆம் ஆண்டில் ஜான் டி மோல் அப்படின்ற ஒருத்தரோட சூப்பர் கிரியேட்டிவ் இமேஜினேஷன் தான் இந்த பிக் பிரதர்ஸ் ஷோ. ஒரு மனுஷனை ரூம்குள்ளேயே அடைச்சி வச்சா என்ன ஆகும் அப்படின்ற அந்த யோசனையோட விளைவு தான் இந்த ஷோ. சிறைச்சாலையோட ரொம்ப கொடுமையான கான்செப்டில் தான் யோசிச்சு வச்சுருந்தாங்களாம். யோசிச்சு பாருங்களேன், ஒரு தனி மனுஷனை ஒரு ரூம்குள்ளே அடைச்சி வச்சு வெளி உலகத்துக்கு ஒரு வித கனெக்ஷனுமே இல்லாமல் ஒருத்தர் மூஞ்சியை பார்த்துட்டு இருந்தால் என்ன ஆகும்? முதல்ல மூளை குழம்பும், அப்புறம் வெறுப்பாகும், போக போக பைத்தியமே பிடிச்சிடும். அதெல்லாம் இல்லைங்க, எல்லாமே ஸ்கிரிப்டட் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத நானே கேட்டிருக்கேன். ஸ்கிரிப்டெல்லாம் கிடையாதுங்க. ஒரு நாள் நடிக்கலாம், 2 நாள் நடிக்கலாம், 3 நாள் நடிக்கலாம். 4ஆவது நாள்லேருந்து அவங்க சுயரூபம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிக்கும். அப்படி வர்றது தான் இந்த கோபம், ஈகோ, காதல் இதெல்லாம். ஆனால் 3 கோடி ரூபாய்க்கும் மேலான பரிசு தொகை அப்படின்ற ஆசையை நிறைய பேரை கட்டி போட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஷோ ஒரு பெரிய ஹிட்டும் கூட. ஹாலண்ட், அமெரிக்கா அப்படின்ற நாடுகள் மட்டும் இல்லாமல் இந்தியாலேயே வேற பேர் வச்சு சும்மா தாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒரு வியாபார சந்தை மாதிரி. மக்களை மயக்கி கொஞ்ச நேரத்தில் மறக்கவே வச்சிடுவாங்க. இந்த பிக் பாஸ் ஷோவை தமிழில் டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் விஜய் டிவி கிட்ட இருக்கு. மொத்தம் 15 செலிபிரிட்டிஸை உள்ளே கொண்டு வந்தாங்க. ஆனால் இதில் ஜூலி எப்படி வந்தாங்க அப்படின்றது ஒரு $1 பில்லியன் கொஸ்டினாகவே இருக்குது. 1 மணி நேரம் ஷோவாக இருந்தாலும் சரி, 1 நிமிஷம் ப்ரொமோவாக இருந்தாலும் சரி, அதில் ஜூலியோட பங்கு ரொம்ப பெருசாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அவங்க சிரிக்கிறது, அவங்க ஆடுறது, அவங்க பாடுறது, அவங்க அழறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சும்மா போட்டு தாக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜல்லிக்கட்டுக்காக மட்டும்தான் போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கோ கண்டஸ்டன்ஸ் எல்லாம் கார்னர் பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் ஒரு சினிமா பேக்ரவுண்ட் இல்லைனா ஒரு அரசியல் பேக்ரவுண்ட் உள்ளவங்களா தான் இருப்பாங்க. ஆனால் நாங்கள்லாம் பெரிய ஸ்டார்ஸ், நமக்கு நடுவில் யார் இந்த பொண்ணு அப்படின்னு அவங்களுக்கு பொறாமை இருக்குதோ இல்லையோ அது நமக்கு தெரியல. ஆனால் கோ கண்டஸ்டன்ஸ் யாருக்குமே ஜூலியை பிடிக்கல அப்படின்றது ரொம்ப அப்பட்டமாகவே தெரியுது. ஏற்கனவே சோஷியல் மீடியாவில் பொண்ணுங்கள்லாம் சிக்கி சின்னா பின்னமாக ஆயிட்டு இருக்காங்க. இது எரியிற கொள்ளியில் எண்ணெய் ஊற்றுன மாதிரி தான் ஜூலியோட கதை வெளியே வந்து நிற்குது. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இல்லைனா கேரக்டர் அசாசினேஷன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் கண்டென்ட்டை சும்மா குவிச்சிட்டே இருப்பாங்க பெண்களுக்கு எதிராக. இப்போ செம்மையாக ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, விட்டு வைப்பாங்களா? அதான் மீம்ஸு, வீடியோஸு, ஆபாச அர்ச்சனைகள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஜூலியவே தாக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இதில் பாதி பேர் என்ன தெரியுமா, இந்த பொண்ணுக்கெல்லாம் சான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீடியாக்குள்ளே என்டர் ஆக முடியாத ஒரு பசியை தான் வெளிக்காட்டுது. ஜல்லிக்கட்டு போராட்டத்தப்போ வாங்க நான் போராடுறேன், என்னை வாழ்த்துங்க அப்படின்னு அவங்களா போய் யார்கிட்டையும் நிற்கலை. அது மட்டும் இல்லாமல் வீர தமிழச்சி அப்படின்னு பட்டம் எனக்கு கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்கல. எதிர்பாராத விதமாக சோஷியல் மீடியாவில் அவங்களுக்கு கிடைச்ச புகழை கரெக்டான நேரத்தில் பயன்படுத்தி வகுக்கப்பட்ட பிளான் தான் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் அவங்க கலந்துக்கக்கூடிய வாய்ப்பு. ஜூலியோட அவசர புத்தினாலும் மனுஷங்களை பிரித்து பார்க்க கூட தெரியாத அந்த வெகுளித்தனத்தினாலும், அது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணு எப்படி இவ்வளோ ஃபேமஸ் ஆக முடியும் அப்படின்னு ஒரு சில பேர் நினைக்கக்கூடிய சீப் தாட்ஸ்னாலையும் சோஷியல் மீடியாவில் அவங்களுக்கு கிடைச்ச புகழெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். போக போக இந்த நிலைமை இன்னும் மோசமாயிட்டே தான் போகும். டிஆர்பிக்காக ஜூலியை கடைசி வரைக்கும் ஷோவில் வச்சு கோ கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் அவங்கள அசிங்கப்படுத்தி அவங்க அழுது அதெல்லாம் வச்சு மக்கள்கிட்டேருந்து ஓட்ஸ் எல்லாம் வாங்கி ஜூலியவே வின்னர் ஆக்கிடுவாங்க. அப்படி நடந்தால் என்ன ஆகும் யோசிங்க. இன்னோசென்ட்டாக ஜல்லிக்கட்டுக்காக மட்டும் போராடின ஒரு பொண்ணு அசிங்கப்படுத்தின திருப்தியும் ஒரு பக்கம் இருக்கும். எல்லாரையும் அழ வச்சு காசு மழையில் நனைஞ்ச திருப்தியும் அந்த சேனலுக்கு இருக்கும். இதெல்லாம் சேனல் கையிலையும் சோஷியல் மீடியா கையிலையும் தான் இருக்குது. உணர்வுகளை வச்சு விளையாடுற இந்த செயலை பிக் பாஸ் கையில் எடுத்திருக்கு. அதை இன்னும் மோசமாக்குற வேலையை தான் சோஷியல் மீடியா பண்ணிட்டு இருக்கு. அதை தலையில் தூக்கி வச்சுக்கிறதும் தூக்கி போட்டு மிதிக்கிறதும் ரெண்டும் ஒன்னாவே நடந்துட்டு இருக்கு. பெண் உடலை மட்டும் பூஜிக்கிற இந்த சமுதாயத்துல ஜூலிகளோட நிலைமை இனி இதுதான். விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.